நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாலஸ்தீனத்தில் உள்ள குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்கும் இஸ்ரேல் வரும் காலங்களில் அரேபிய மக்களையும் கொன்று குவிப்பார்கள். அரேபிய மக்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல. அரேபிய மக்கள் இஸ்லாம் என்று சொல்லிக்கொள்ளும் இஸ்லாமிய பேர் தாங்கிகள். அமெரிக்காவின் அடிமைகளான இவர்களுக்கு விரைவில் தண்டனை வந்து சேரும். இஸ்லாத்தில் சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் என்ற எந்த பிரிவும் கிடையாது. பதவிக்காக மக்களை பிரித்தாலும் இவர்கள் கலாச்சார சீர்கேட்டில் இருக்கிறார்கள். ஆனால் பக்கத்து நாட்டில் குழந்தைகளின் மரணம் இவர்களுக்கு ஆனந்த கீதமாக கூட இருக்கலாம். கலாச்சார சீர்கேட்டில் திளைக்கும் அரபு நாடுகளை இஸ்ரேல் என்ற குட்டி நாடு விரைவில் அழித்தொழிக்கும். இது இறைவனின் சாபமாக கூட இருக்கலாம். உணவே மருந்து ராஹாட்டி மருத்துவ குணமுள்ள இயற்கை தானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. ராஹாட்டி 100% இயற்கை தானியங்களால் தயாரிக்கப்பட்டது, கெமிக்கல் இல்லாதது. ராஹாட்டி டைப் 2 டயாபெட்டிக்ஸ் என்னும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுவதுடன் இரத்த சோகை, அல்சர், மலச்சிக்கல், சிறுநீர் எரிச்சல், மாதவிடாய் பிரச்சனை, கெட்ட கொழுப்பு இவைகளிலிருந்து பாதுகாக்கவும் உடல் சூட்டை தணித்து ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது. ராஹாட்டி நாள்தோறும் 2 முறை பருகுங்கள். ராஹாட்டி உணவே மருந்து. காசா, பாலஸ்தீனம் இப்படி ஒரு நாட்டில் இவ்வளவு கொடுமைகள் நடப்பதை உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. காசாவில் நடக்கும் கொலைகள் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். சிறு பச்சிளம் குழந்தைகள் முதல் உலகமே என்ன என்று அறியாத அந்த பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். பெண்கள், அப்பாவி பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த உலகம் இருக்கத்தான் செய்யுது. இதில் ஐநா சபை அப்படிங்கிற ஒரு சபை, அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து மீட்டிங் போட்டு பேசிகிட்டே இருக்கிறதா வேலை, தடுப்பது வேலை இல்லை. அந்த அளவு தான் ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது. அது இருப்பதே தேவையில்லாத ஒன்று. ஏதோ எல்லா நாடுகளும் சேர்ந்து அதை தன்னுடைய பொழுதுபோக்காக இடமாக வைத்திருக்கிறார்களோ என்னமோ தெரியலை. உலக நாடுகள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த இஸ்லாமிய கண்ட்ரிகள் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய கண்ட்ரிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையான இஸ்லாமியர்கள் அல்ல. அது சவுதியாக இருக்கட்டும், அதை சுற்றியுள்ள கத்தார், மற்ற அனைத்து இஸ்லாமிய கண்ட்ரிகளுமே உண்மையான இஸ்லாமியர்கள் அல்ல. உண்மையான இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு சகோதரனுக்கு பாதிப்பு என்றால் உடனே அத்தனை பேர் வந்து நிற்கணும். அதே இஸ்லாம். நபிகள் அவர்கள் அதைத்தான் சொல்லிவிட்டு போனாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் வீட்டை ஒருவன் தாக்க நினைத்தால் நீ அவனை தாக்கு, உன் மனைவியும் குழந்தைகளையும் ஒருவன் கொலை செய்ய நினைத்தால் நீ அவனை கொன்று விடு. அப்படிங்கிறது தான் தத்துவம். அந்த அளவுக்கு தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அந்த குடும்பத்தின் தலைவனுக்கு உரிமை உள்ளது. ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே அவனை நம்பித்தான் இருக்காங்க. அதனால அது தவறே கிடையாது. அதே மாதிரி தான் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் நடக்கும் இந்த படுகொலைகளை கண்டிக்க இஸ்லாமிய நாடுகளுக்கு துணிவும் கிடையாது. அவர்கள் சுயநலவாதிகள். தாங்கள் ராஜபோகமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர இவர்களை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய ராஜபோக வாழ்க்கைக்கு உதவுவது அமெரிக்கா. அமெரிக்காவை பகைத்து கொள்ள இவர்கள் ரெடியாக இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு அரபு கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா, அந்த மக்களும் சரி, அதை ஆளக்கூடிய அரசர்களும் சரி ராஜபோகமாக வாழ்ந்து கொள்கிறார்கள், செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நடக்கும் அநியாயங்களை அவங்களை கண்டும் காணாதது போல இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம். மறுமை நாளில் இதற்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு இஸ்லாத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இஸ்லாத்திற்கான நடைமுறைகளே குறைந்து விட்டதாக எண்ணப்படுகிறது. ஏன்னா வெளிநாட்டு மோகம் அங்கு தலைவிழித்து ஆடுகிறது. அனைத்து சீர்கேடான கலாச்சாரங்களும் அங்கு வந்து விட்டன. இதையெல்லாம் தட்டி கேட்க ஈரான் வரும்போது தான் ஈரானுக்கும் இவங்களுக்கும் ஆகலைன்றாங்க. இப்போ என்ன நடந்துருச்சு, கத்தார் மேலே இஸ்ரேல் குண்டு போட்டான். குண்டு போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அத்தனை பேரும் கூட்டி மீட்டிங் போடுறாங்க, சேர்ந்து என்ன செய்யலான்னு. இவங்க மீட்டிங் போகிறதோட சரி, அவ்வளோதான். இவங்களுக்கு இஸ்ரேலை எதிர்ப்பதற்கோ அழிப்பதற்கோ எந்த தைரியமும் கிடையாது, துணிவும் கிடையாது. எல்லாருமே சுயநலவாதிகள். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் தூக்கி அதுக்குள்ளே போடுறான். மற்ற உண்மையான இஸ்லாமியர்கள் நினைப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் இந்த இஸ்லாமிய கண்ட்ரியை மொத்தமாக அழிச்சிடணும். ஏன்னா இந்த இஸ்லாமிய நாடுகள் இருந்து எந்த இஸ்லாமியனுக்கும் பயன் கிடையாது. இஸ்லாத்தில் எந்த பிரிவும் கிடையாது. முஸ்லீம் எல்லாம் ஒன்று தானடா. அப்புறம் என்னடா சன்னி முஸ்லீமு, ஷியா முஸ்லீமு, எல்லா முஸ்லீமும் ஒன்று தானே. எல்லாரும் அல்லாஹ்தானே கும்பிட்றீங்க. அப்புறம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இந்த பிரச்சனை தாண்டா உங்களுக்கு அடுத்தவன் உங்கள் மேலே வந்து அடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சேர மாட்டீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. உங்களுடைய அந்த ஒற்றுமை இன்மையை பயன்படுத்தி கொண்டு தான் பக்கத்து சின்ன குட்டி நாடான இஸ்ரேல் உங்களை அடிக்கிறேன். உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? அமெரிக்கா உங்களை அடிமை நாடாக வைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவனுடைய பாதுகாப்புக்கு உங்களை அடிமை நாடாக வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் போடுற பிச்சை காசுக்கு நீங்கள் அடிமையாக தெரிகிறீர்கள். அல்லாவிற்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். மிக விரைவில் அல்லாஹ் உங்களை தண்டிக்கக்கூடிய நாட்கள் விரைவில் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் ஒரே ஒரு இஸ்லாம் தான், ஒரே ஒரு மார்க்கம் தான். அதனால நீ வேற நான் வேற நினச்சிக்கிட்டு பிரிஞ்சிங்கன்னா மொத்தமாக உங்களை துடைத்தெறியப்படுவீர்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை காப்பாற்றட்டும். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.